Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் சீலிங் லைட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பாத்ரூமில் வந்து சீலிங் வந்து பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். WPCயில் வந்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். WPCயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் வந்து பண்ணியிருக்கோம். இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் அதோட பிரைட்னஸ் என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா COB லைட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கிறது. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ளெயினாக இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்டில் வந்து யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா COB தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பேனல் லைட் அப்படின்னா சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். டியூப் லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வந்து சீலிங் லைட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஓகே. அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா COB இருக்கும். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இதில் வரும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க லைட்ஸ் வாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு பாத்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் 50 வாட்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எவ்வளோ அதிகமான வாட்ஸ் வந்து பாத்ரூம்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வாட்ஸ்ன்றது வந்து அதிகம் தான். எப்பாவது ஒரு டைம் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா ஓகே. பட் என்ன ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பவர் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் வந்து பண்ணணும். அதனால் பாத்ரூமோட உங்களுக்கு பெட்டர் லுக்குன்றது வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம்குள்ளே வந்து போகிறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு பாத்ரூம் ஃபீல் இல்லாமல் ஒரு ரிசார்ட்ஸில் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்து நீங்கள் போகிறீங்கல்ல அந்த மாதிரி ஃபீல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண மட்டும்தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து போட்டுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபீல்ன்றது வந்து வராது. ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள். இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் பாத்ரூமோட வந்து வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. COB லைட்ஸ் சர்ஃபேஸ் லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். லைட்டிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி டைல்ஸ் ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் போடுறோமோ லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஏன்னா லைட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் லைட்டிங் வந்து நம்ம கம்மி பண்ணி என்னதான் வந்து காஸ்ட்லியான மெட்டீரியல் வந்து போட்டாலும் அந்த பிரைட்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் லுக் லைட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். லைட்டிங்லாம் இல்லை நாங்கள் நார்மலாக வந்து போட்டுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபீல்ன்றது வந்து வராது. நல்லாயிருக்கும். பட் என்னென்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட்லியான மெட்டீரியல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் ப்ராப்பர் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ்லாம் வந்து லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா அதோடைய எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து எங்கெங்கே கொடுக்கணுமோ, இப்போ அதிகமான வாட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னா பெரிய விஷயம் வந்து கிடையாது. அது எந்தெந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பாத்ரூம்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரெனோவேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பாத்ரூம் வந்து லைட்டிங் வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக லைட்ஸ் வந்து இன்னொரு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா COB லைட்ஸ் வந்து சர்ஃபேஸ் லைட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து COB லைட்ஸ் தான். பட் என்ன உள்ளே வந்து கன்சீல்டாக இருக்கும். இதில் வந்து 1 2 3 4 5 லைட்ஸ் வந்து இதில் வந்து LED வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு 5 லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்பாட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லைட் வந்து COB லைட்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்போம். இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கொடுத்துருப்போம். அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். ப்ரொஃபைல் லைட் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதோட லைட்டிங் வந்து அதோட கீழே வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே வந்து சீலிங்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
அதோட வெளிச்சன்றது வந்து எப்படி கொடுக்கும்னா சிஓபி பொறுத்த வரைக்கும் அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் ஃபோக்கஸ் பண்ணும். இதுவே நார்மலாக பேனல் லைட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஃபால் சீலிங் லைட்ஸ்லாம் வந்து நார்மலாக பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெளிச்சன்றது வந்து டிவைட் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபினிஷிங்ன்றது வந்து கொடுக்கும். மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அது கீழேருந்து பார்க்கும்போது தான் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொத்தத்தையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதோட லைட்ஸ் க்ளாசிட் கிட்ட வர லைட்டிங் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும் உங்களுக்கு அதோட ஃபினிஷிங். அதோட ஷவர் அதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் ஏரியா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளாசிட் ஏரியா வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வெளிச்சத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அதோட பிரைட்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன பாத்ரூம் தான். இது இவ்வளோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இவ்வளோ லைட்ஸ் எல்லாம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசார்ட்ஸில் வந்து ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைடில் வந்து பாத்ரூமில் வந்து பார்க்கும்போது அதோட எப்படி ஃபினிஷிங்லாம் இருக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை நார்மலாகவே வந்து போதும் அப்படின்னா நார்மலாகவே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நம்ம என்ன தான் வந்து ஒர்க் வந்து பண்ணாலும் லைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து லைட்டிங்கில் வந்து நீங்கள் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட பாத்ரூமோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.